யோபுவின் ஆத்துமா. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ? மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். யோபு தன்னுடைய வேதனைகளை தேவனிடத்தில் முறையிடுகிறார். யோபு தன்னுடைய விண்ணப்பத்தில் உறுதியாய் இருக்கிறார். தன்னுடைய கஷ்டங்களை யோபு கர்த்தரிடத்தில் பொறுமையாய் சொல்லுகிறார். யோபுவின் ஆத்துமா அவருடைய ஜீவனை அரோசிக்கிறது. அவருடைய ஆத்துமா அவருடைய ஜீவனை வெறுக்கிறது. அவருடைய இருதயத்தில் கசப்பு மிகுந்திருக்கிறது. இருதயத்தின் கசப்பு அவருடைய வாயில் இருந்து கோபமான வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. யோபுவின் இருதயத்தில் கோபமும் வேகமும் இருந்தாலும் அவர் தன்னுடைய வார்த்தையை சற்று நிதானமாக பேசுகிறார். தன்னுடைய வேதனைகளை குறித்து அவர் தேவனிடத்தில் முறையிட்டாலும் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார், தனக்குத்தானே முறையிட்டுக் கொள்கிறார். யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் வந்திருக்கிறது. அவருடைய சம்பத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே வேளையில் செத்துப்போனார்கள். இதனால் யோபுவின் ஆத்துமா அவரை அரோசிக்கிறது. யோபு தன்னுடைய துயரத்திற்கு தனக்குள்ளே இடம் கொடுக்கிறார். யோபுவின் இருதயம் துக்கத்தினாலும் துயரத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. தன்னுடைய துக்கத்தின் மிகுதியினால் யோபு மன சஞ்சலத்தோடு பேசுகிறார். யோபு இந்த வார்த்தைகளை பேசினாலும் இதை அவர் பேசாமல் அவருக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே பேசுகிறது. யோபு மனப்பூர்வமாக இந்த வார்த்தைகளை பேசவில்லை. இது அவருடைய ஆத்துமாவின் வார்த்தைகள் அல்ல, அவருடைய மன சஞ்சலத்தின் வார்த்தைகள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மன சஞ்சலம் வரலாம். அப்போது நம்முடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மன சஞ்சலத்தோடு பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். மன சஞ்சலமான வார்த்தைகளில் விசுவாசமும் தேவ பக்தியும் இருக்காது. யோபுவின் ஆத்துமா அரோசிக்கும் ஜீவன், குற்றச்சாட்டுக்கள் நிரம்பியது, துயரம் உள்ளது, தேவனுக்கு எதிராக முறையிடுவது. மன சஞ்சலம் என்னும் வார்த்தை யோபுவின் புஸ்தகத்தில் 7 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மன சஞ்சலம் அடைந்தவர்கள்: யோபு. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தபோது, இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது, நகோமி தன் குடும்பத்தாரை இழந்தபோது, அன்னாள் குழந்தையில்லாத மலடியாய் இருந்தபோது, இஸ்ரவேல் யுத்தத்திலே தோல்வியுற்றதினால், மொர்தகாய் ஆமான் நிமித்தமாக, யூதா தோல்வியுற்றபோது, எரேமியா யூதா எருசலேம் ஆகியவற்றின் அழிவின் நிமித்தம், பேதுரு தன்னுடைய பாவத்தின் நிமித்தம். என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும். யோபு தேவனிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் பேசுகிற ஆரம்ப வார்த்தைகளே ஜெப வார்த்தைகளாய் இருக்கிறது. தன்னுடைய வேதனைகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். கர்த்தர் தன்னை குற்றவாளி என்று தீர்க்கிறாரோ என்னும் சந்தேகம் யோபுவின் உள்ளத்தில் வந்திருக்கிறது. இதன் நிமித்தமாய் யோபு தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னோடு வழக்காடுவதாக யோபு நினைக்கிறார். ஆனால் அவர் எதன் நிமித்தமாய் தன்னோடு வழக்காடுகிறார் என்பது யோபுவுக்கு தெரியவில்லை. தேவனுடைய வழக்காடுதலுக்கான காரணத்தை தேவனிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி, நீர் எதன் நிமித்தம் என்னோடு வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்று யோபு தேவனிடத்திலேயே கேட்கிறார். தேவன் தன்னை தண்டிக்கும் போது யோபு அதை தாங்கிக் கொள்கிறார். ஆனால் தேவன் தன்னை குற்றவாளி என்று தீர்க்கும் போது அதை யோபுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது விசுவாசிகளின் பாக்கியம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8:1-2. யோபுவின் சிநேகிதர்கள் அவரை குற்றவாளி என்று தீர்க்கிறார்கள்.
ஆனால் தேவன் தன்னை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாது என்று யோபு தேவனிடத்தில் பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். யோபுவுக்கு வேதனைகளும் பாடுகளும் வந்திருக்கிறது. இதற்கான உண்மையான முகாந்திரம் என்ன என்பது யோபுவுக்கு தெரியவில்லை. ஒருவேளை யோபுவின் பாவம் அவருடைய வேதனைகளுக்கு காரணமாய் இருக்கலாம். தேவன் சோதிக்கும் போது அவர் நம்மோடு வழக்காடுகிறார். தேவன் ஒருபோதும் முகாந்திரம் இல்லாமல் வழக்காட மாட்டார். தேவன் நம்மோடு வழக்காடுவதற்கான முகாந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவன் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் போது தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் அவரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய கிருபை நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் குற்றங்களையும் மன்னிக்கும். அப்போது உலகத்தாரின் பார்வைக்கு நாம் குற்றவாளிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களாய் இருப்போம். மாம்ச கண்கள். தேவன் யோபுவோடு வழக்காடுகிறார். அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோபு பிரயாசப்படுகிறார். கர்த்தருடைய சுபாவங்களை தியானித்து பார்க்கிறார். தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். தேவன் தம்முடைய சிருஷ்டிகளில் எதற்கும் தீங்கு செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. யோபுவின் வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வேதனைக்கான காரணம் என்ன என்பது யோபுவுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை. யோபுவின் சிநேகிதர் அவருடைய வேதனைக்கு அவருடைய பாவங்களே காரணம் என்று சொல்லுகிறார்கள். யோபுவை ஒரு மாய்மாலக்காரர் என்றும் துன்மார்க்கர் என்றும் சொல்லி அவர்கள் யோபுவை குற்றப்படுத்துகிறார்கள். யோபுவோ கர்த்தர் தன்னை ஒடுக்குவதாக நினைக்கிறார். கர்த்தர் யோபுவை ஒடுக்கும்போது யோபுவுக்கு மிகுந்த வேதனை உண்டாகிறது. கிருபையும் இரக்கமும் உள்ள கர்த்தர் தன்னை ஏன் இப்படி தண்டிக்கிறார் என்று யோபுவுக்கு புரியவில்லை. யோபு தேவனுடைய கைகளின் கிரியையாய் இருக்கிறார். தேவனே யோபுவை சிருஷ்டித்தவர். ஆனால் கர்த்தரோ தம்முடைய கைகளின் கிரியையாகிய யோபுவை ஒடுக்குகிறார். யோபு ஒரு பாவமும் செய்யவில்லை. ஆனாலும் அவர் அதிக வேதனைகளை அனுபவிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் யோபுவை போல நீதிமான்களாகவும் சன்மார்க்கராகவும் இருக்கிற அநேகர் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். தங்கள் வேதனைகளுக்கான காரணம் என்ன என்பது தெரியாமலேயே அவர்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். தங்கள் துன்பங்களுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்று தங்கள் சுய முயற்சியினாலும் சுய புத்தியினாலும் யோசித்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சரியான காரணம் தெரியவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தமக்கு ஏற்ற வேளையில் பரிசுத்தவான்களின் துன்பத்திற்கான காரணத்தை வெளிப்படுத்துவார். அப்போதுதான் பரிசுத்தவான்கள் பாடுகளை அனுபவிப்பதற்கான காரணம் அவர்களுக்கு தெரிய வரும். தேவன் தனக்கு தவறு செய்து விட்டார் என்று யோபு நினைக்கிறார். கர்த்தர் தன்னை ஒடுக்கி தம்முடைய கைகளின் கிரியையை வெறுப்பதாக யோபு சொல்லுகிறார். தேவனுடைய பராமரிப்பின் பிரமாணமும் அவருடைய நீதியின் பிரமாணமும் தன்னுடைய ஜீவியத்தில் முரண்படுவது போல யோபு நினைக்கிறார். கர்த்தரிடத்தில் எந்த முரண்பாடும் இல்லை. தேவனுடைய நீதி வெளிப்படுவதற்காக யோபு காத்திருக்க வேண்டும். யோபு தன்னுடைய மன சஞ்சலத்திலே நீதியும் நிதானமும் இல்லாமல் பேசுகிறார். நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ என்று யோபு அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் தேவனிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மனுஷருக்கு இருப்பது போல கர்த்தருக்கு மாம்ச கண்கள் இல்லை. மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக தேவன் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். மனுஷருடைய கண்களுக்கு ஏராளமான காரியங்கள் மறைவாய் இருக்கிறது. மனுஷருடைய கண்கள் மாம்ச கண்கள், தேவனுடைய கண்களோ ஆவியின் கண்கள். அவர் சுத்த கண்ணர். தேவனுடைய பார்வைக்கு எதுவும் மறைவாக இருக்காது. கழுகின் பார்வையோ பொதுவாக கூர்மையாக இருக்கும். கர்த்தருடைய பார்வையோ கழுகின் பார்வையை விட கூர்மையானது. கழுகால் பார்க்க முடியாததை கூட தேவன் பார்க்கிறார். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக சர்வமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. மாம்ச கண்கள் பிரத்யட்சமாய் தெரிவதை மாத்திரமே பார்க்கும். தேவனுடைய கண்களோ மறைவான ரகசியங்களையும் பார்க்கும், உள்ளதை உள்ளபடியே பார்க்கும். தேவனுடைய கண்கள் சகலவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். மாம்ச கண்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதை படிப்படியாக புரிந்து கொள்ளும். கர்த்தருடைய கண்களோ ஒரே பார்வை பார்த்து சர்வத்தையும் ஒரே வேளையில் மொத்தமாக புரிந்து கொள்ளும். மாம்ச கண்கள் களைப்படைந்து விடும். இஸ்ரவேலை காக்கிற தேவனோ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மாம்ச கண்கள் மங்கி போகும், பார்வை குறைந்து போகும். கர்த்தருடைய பார்வை ஒருபோதும் மங்கி போவதில்லை. தேவன் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறதும் இல்லை,
அவர் மனுஷர் நியாயம் தீர்க்கிற பிரகாரமாய் நியாயம் தீர்ப்பதும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதுமே அவருடைய நீதியின் பிரகாரமாக இருக்கும். மனுஷனுடைய பார்வை குறுகியது, கர்த்தரோ தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறவர். மனுஷருடைய ஜீவியம் சீக்கிரத்தில் முடிந்து போகும், கர்த்தரோ நித்திய காலமாய் ஜீவிக்கிறவர். கர்த்தர் நித்தியமானவர் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய வேதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் யோபு தேவனிடத்தில், நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவிய காலத்தைப் போலவும் இருக்கிறதோ என்று கேட்கிறார். மனுஷருக்கு அனுபவம் அதிகரிக்கும் போது அவர்களுடைய ஞானமும் விருத்தி அடையும். மனுஷர் எல்லா காரியங்களையும் பொறுமையாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு காலதாமதம் ஆகும். மனுஷனுடைய ஆயுசு காலம் குறைவானது. அதன் நிமித்தமாய் மனுஷன் எல்லா காரியங்களையும் அவசரப்பட்டு யோசிக்கிறான், அவசரப்பட்டு பேசுகிறான், அவசரப்பட்டு செய்கிறான். தன்னுடைய ஜீவிய காலம் சீக்கிரத்தில் முடிந்து போகுமோ என்று பயந்து எல்லாவற்றிலும் நிதானமில்லாமல் அவசரம் காண்பிக்கிறான். தேவனோ நித்திய காலமாய் ஜீவிக்கிறவர், அவருக்கு மரணம் இல்லை. கர்த்தருடைய நாட்கள் மனுஷருடைய நாட்களைப் போல குறுகியதல்ல. கர்த்தருடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவிய காலத்தைப் போல முடிந்து போகக்கூடியதும் அல்ல. ஆகையினால் தேவன் யோபுவின் காரியத்தை பொறுமையாக விசாரிக்கலாம். ஆனால் தேவனோ தன்னுடைய அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி தன்னுடைய பாவத்தை அவசரப்பட்டு ஆராய்ந்து விசாரிக்கிறார் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். யோபுவின் வார்த்தையில் உண்மை இல்லை. தேவனுக்கு கடந்த காலம் என்றோ வருங்காலம் என்றோ என்னும் வித்தியாசம் இல்லை. தேவனுக்கு எல்லாமே நிகழ்காலமாகவே இருக்கிறது. நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் உள்ளது. தேவனுடைய காலமோ அவருடைய கரத்திலேயே உள்ளது. தேவனுடைய காலம் மனுஷருடைய கரத்தில் இல்லை. நான் துன்மார்க்கன் அல்ல. யோபு தேவனிடத்தில் தன்னை பற்றி சொல்லும் போது, நான் துன்மார்க்கன் அல்ல என்றும் அது உமக்கு தெரியும் என்றும் சொல்லுகிறார். தான் துன்மார்க்கன் அல்ல என்றால் தேவன் தன்னை ஏன் தண்டிக்க வேண்டும் என்னும் சிந்தனை யோபுவின் மனதில் வந்திருக்கிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு விரோதமாய் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவர் ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், நீதியாய் கிரியை செய்ய வேண்டும். ஆனால் தேவனோ தன்னை அநீதியாய் தண்டிப்பதாக யோபு தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறார். யோபுவின் வார்த்தைகள் தேவனுடைய சர்வ வல்லமையை தூஷிப்பது போல உள்ளது. தன்னிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிறவர்களை தேவன் அநியாயமாய் தண்டிப்பது போல யோபு நினைக்கிறார். தேவன் நீதிமானை தண்டிக்கும் போது அவருடைய கைக்கு அந்த நீதிமானை யாராலும் தப்புவிக்க முடியாது. தேவனுடைய கிரியைக்கு விரோதமாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தான் ஒரு துன்மார்க்கன் அல்ல என்பது தேவனுக்கு தெரிந்திருந்தும் அவர் தன்னை தண்டிக்கும் போது அவருடைய கைக்கு தன்னை தப்புவிக்க ஒருவரும் இல்லை என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார். கர்த்தர் நீதியானவர் என்பதை யோபு அறிந்திருக்கிறார். ஆகையினால் அவர் யோபுவை காரணமில்லாமல் வாதிக்க மாட்டார். சாத்தானே தன்னை வாதிக்கிறான் என்பதை யோபு புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் தன்னை அநியாயமாக தண்டிப்பதாக யோபு புலம்புகிறார். கர்த்தருடைய கைக்கு யாரையும் யாராலும் தப்புவிக்க முடியாது. இங்கு யோபு கூறுவது மெய்தான். ஆனால் இந்த வாக்கியத்தை ஆதாரமாக வைத்து கர்த்தர் தன்னை வாதிப்பதாக கூறுகிறார். தன்னுடைய வாதையில் இருந்து யாராலும் தனக்கு உதவி செய்ய முடியாது என்று வாதிடுகிறார். கர்த்தரால் மட்டுமே தன்னை இந்த வாதையிலிருந்து தப்புவிக்க முடியும் என்றும், ஆனால் அவர் தமது வல்லமையை பயன்படுத்தி தன்னை தப்புவிக்கவில்லை என்றும் யோபு கர்த்தர் மீது குற்றம் சுமத்துகிறார்.